இரு மாநிலங்களோட உறவு பாதிக்கப்படும் பார்க்குறோம். இதுதான் எங்களோட லாஸ்ட் வார்னிங். யாரை கேட்டு ரீல்ஸ் எடுக்கிறீங்க, எல்லை மீறி போறீங்க. தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சற்று கண்ணியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கேரள அரசாங்கத்திடம் இருந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. எதற்காக இந்த நோட்டீஸ், என்ன நடந்தது? மறுபுறம் டிவிகே எம்எல்ஏவுக்கு எதிரான ஒரு பொதுநல வழக்கை என்டிகேவை சார்ந்த வழக்கறிஞர் தீரன் திரைமுருகன் போட்டிருக்காரு. என்ன வழக்கு, கேரளாவிலிருந்து எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நோட்டீஸ் இங்க வந்துச்சு, இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இப்பதான் கர்நாடகத்திலிருந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டையே அவமரியாதையா செஞ்சிட்டாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள்லாம் போச்சு. இப்போ மீண்டும் கேரளத்துல இருந்தா அப்படின்னா இந்த விஷயம் வந்து நிக்குது. என்ன ஆக்சுவலா நடந்துச்சுன்னா, முல்லை பெரியாறு அணையில தண்ணீர் திறந்து வரக்கூடிய அந்த பகுதி மதகு என்பது தேனி மாவட்டத்தில் இருக்கு. ஒவ்வொரு முறையும் வருடாந்தோறும் அந்த அணையில இருந்து தண்ணி திறந்து விடுறாங்கன்னா, அதே மாதிரி இந்த வருடம் தாவேகா புதியதாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் எல்லாரும் போயிருக்காங்க. யார் யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பம் தொகுதியோட எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா. இவரை பத்தி ரீல்ஸுக்குன்னே, அதாவது ஆய்வு பண்றதுக்குன்னே இவருக்கு பல்வேறு பின்னணி இருக்கு. சர்ச்சையில சிக்கின ஒரு எம்எல்ஏ தான் இவரு. இவரை தாண்டி முக்கியமா இந்த விஷயத்துல சிக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குள்ளத்தோட எம்எல்ஏ சபரி ஐயங்கார்ன்ற ஒரு எம்எல்ஏ தான். இவர் இங்க போய் ஆய்வு பண்ண போகும்போது போயிட்டு நீங்க அந்த இடத்த ஆய்வு பண்ணிட்டு தண்ணீர் திறக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில ஈடுபட்டு வந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து அங்க போயிட்டு அந்த தண்ணியில திறந்து விடுக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரோன் ஷாட் மூலியமாக ஒரு ஷூட்டிங் எடுத்து அதை அப்படியே ஒரு ரீல்ஸாக என்ன பண்றாருன்னா, தனது இன்ஸ்டா பக்கத்துல ஒரு ரீல்ஸ் பாட்டோட அவர் போட்டு முடிச்சிடறாரு. இவர் எடுத்து போட்ட இந்த ரீல்ஸ் தான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. கேரள அரசு கிட்டத்தட்ட நம்மளை திட்டி அமைச்சிருக்காங்க. அந்த மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி என்பது புலிகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி. அங்க புலிகள் காப்பகம் இருக்கு, அங்க ஒரு சரணாலயம் இருக்கு. அந்த பகுதியில் வனவிலங்குகள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் என்பதால் அந்த இடத்துல ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது, வனவிலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பது ஒரு விதி. அதையும் மீறி தாவேகாவோட எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் எடுப்பது என்பது அவங்களுக்கு பழகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அது இந்த இடம், பொருள், ஏவல் எதுவுமே தெரியாம போற இடமெல்லாம் ரீல்ஸ். இப்போ அமைச்சர் என்ன நினைச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏ என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்ம போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து நம்ம போட்டோம்னா நம்ம பசங்க தான் நம்பிடுவாங்களே, இதை ஒரு ரீல்ஸ் எடுத்து இந்த காவிரி பாட்டெல்லாம் பின்னாடி ஓடி விட்டோம்னா, காவிரியிலிருந்து தண்ணி வந்துருச்சு, எங்க எம்எல்ஏ போய் திறந்து வச்சுட்டாருன்னு சொல்லி அவங்க கேப்ஷன் போட்டா கூட, ஃபேக் நியூஸை பரப்புனா கூட அவங்க தொண்டர்கள் நம்புவாங்க. அதன் அடிப்படையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாரான்னு தெரியல. ஆனா பொதுவாகவே அந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. அதையும் தாண்டி உள்ள அணை ரீதியான உள்கட்டமைப்புலாம் இருக்கு. அதை அரசாங்கத்துக்கு மீறி, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தாம, அனுமதி இல்லாம ட்ரோன் காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது. வனப்பகுதியில குறிப்பிட்ட அந்த இடத்துல ட்ரோனை பயன்படுத்துவதற்கான தடை என்பது இருக்கு. அதெல்லாம் மீறி ட்ரோன் காட்சியை எடுத்திருக்கிறாரு, ரீல்ஸ் போட்டிருக்காரு. இதற்கு நேரடியாக கேரள அரசோட வனத்துறையினரும் அரசாங்கமும் உள்ள இறங்கி, எப்படி இந்த மாதிரி நீங்க ட்ரோன் காட்சியை பயன்படுத்துவீங்க, இதை நாங்க ஒரு வழக்காக போட விரும்பல. அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகனும் இதே மாதிரி பகுதிக்கு போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாரு. அப்ப இதை ஒரு வழக்கும் போட்டு அவருடைய ட்ரோனை பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. அப்போ அதை ஒரு காரணமா காட்டி கரெக்டா அந்த மதகு பகுதிக்குள்ள, அதாவது அணைக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையை போட்டிருந்தாங்க. இன்னை வரையுமே தமிழர்கள் அந்த அணைக்குள்ள போறதுக்கான தடை என்பது நீடித்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு மீண்டும் ட்ரோன் ஷூட் மூலியமாக ஒட்டுமொத்த காட்சிகளையும் அவர் படம் பிடிக்கிறார் என்றால், இதை காரணம் காட்டி அந்த தேக்கடி பகுதியிலும் தமிழர்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்ற அளவுக்கு இது போயிடும் என்ற கேள்விக்குறி தான் வந்து நிற்குது. கேரள அரசாங்கம் சொன்ன இன்னொரு வார்த்தை என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாநில உறவு பாதிக்கப்பட்டு விடும், வழக்கு போடல, அதெல்லாம் தாண்டி தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஒரு 5 மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரமாக இருக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் ரீல்ஸ் போடணும்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கோங்க. இது ஒரு எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு விஷயம். கேரளத்தோடு அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கண்ணியத்தோடு நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா, பக்கத்து மாநிலத்தோட அரசாங்கம் என்னோட எம்எல்ஏக்களை பார்த்து, எங்களோட பிரதிநிதிகளை பார்த்து கண்ணியத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இது எனக்கு ஒரு அவமானமாக தெரியுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போயிருந்தார்ல, டி.கே. சிவகுமார் அவர்கள் வர வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தார்ல. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அவமானத்தை நானே தாங்கிக்கிறேன் தமிழக மக்களுக்காகன்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம இதே விஷயத்த சொன்னோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கோ
பிடிக்கலையோ அது எல்லாமே தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருமே தாண்டி எல்லாருக்குமே சேர்த்து தான் நீங்கள் முதலமைச்சர். நீங்கள் போயிட்டு ஒரு மாநிலத்தில் அவமரியாதை பெற்று வருகிறீர்கள் என்றால் அது எங்களுக்கும் தான் அவமானம் என்பதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு சட்டமன்ற எம்எல்ஏ பெருக்கிறாரு. இந்த ரீல்ஸ் என்பது தொடர்ந்து இவங்களை பின்பற்றி கொண்டே வருகிறது. இப்படி கேரள அரசாங்கம் ஒரு பாடமும் எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இப்போ என்ன விமர்சனமாக மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நோட்டீஸ் என்பது எங்கெங்கெல்லாம் போயிட்டு ட்ரோன் ஷூட்டோட ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குல்ல, அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்ற மாதிரி தான் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாங்கிய நபர் இருக்காருல்ல, அவர் மீதே பல்வேறு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ இருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லி 101 அடி உயரம் கொண்ட அந்த கத்திபாரா பிரிட்ஜ் மேம்பாலத்தை போயிட்டு அவர் ஆய்வு செஞ்சிருந்தார்ல, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் காட்சிகள் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி சுற்றி பறக்க விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாஷா படம் ஒரு இன்ட்ரோ போல் அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டு மேக் பண்ணியிருந்தாங்க. அப்போவே அதிமுகவோட ஐடி விங்லேருந்து கடுமையான கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் போன அந்த கத்திபாரா பிரிட்ஜ் என்பது கிட்டத்தட்ட 101 அடி கொண்டு இருக்கு. பக்கத்திலே விமான நிலையம் இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல விமானங்கள் ரொம்ப அருகிலே போகும். அந்த மாதிரி இடங்களில் ட்ரோனை வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுக்குன்னு ஒரு விதியே இருக்குது. நோ ஃப்ளை ஜோன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அதை எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீறி இருக்கிறாரு. பாதுகாப்பு குறித்தான விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி ஐடி விங்லேருந்து கடுமையான கண்டனங்கள் வந்துச்சு. விஜய் அவர்கள் மீதே பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு இடத்துல எடுத்திருக்காருன்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்குது. அப்போ இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட போயிட்டு கேரள அரசாங்கத்திடம் இருந்து ட்ரோனை பறக்க விடுவதற்கான ஒரு குற்றச்சாட்டு என்பது போயிருக்கு. இது இரண்டுமே ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்கு. தாவேகா ஆட்சியை பொறுத்தவரையுமே அவங்களோட ரீல்ஸ் மோகம் என்பது இங்க மட்டும் நின்று விடாம எங்க போனாலுமே ஒரு ரீல்ஸ் என்பது தான் அவங்களோட கணக்காகவே இருக்கு. அதையும் தாண்டி இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளிலும் அந்த ரீல்ஸ் என்பது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே சொல்லும் போது கூட போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகநாத் மிஸ்ரா. அவர் எங்க போய் ரீல்ஸ் எடுத்தாருன்னா, ஆய்வு பண்ண போறேன்னு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு பெண்களோட பிரசவ வார்டில், அதாவது அந்த இடத்துல போயிட்டு எங்க மகளிர்கள் மட்டும் இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு உள்ள போயிட்டு ஆய்வு பண்ணியிருந்தாரு. இதை கேள்விகளாக முன்னெடுத்து வைக்கும் போது எமோஷனலாக கொண்டு வருவாங்க. அண்ணனா போயிருக்காரு, அப்பாவா போயிருக்காருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது பிரசவ வார்டுக்குள்ள ஆண்கள் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இடங்கள்ல கும்பலாக போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு சர்ச்சையில் அவர் சிக்கினார். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கிய ஒரு எம்எல்ஏவும் இப்போ இவரும் போயிட்டு 2 பேருமே சிக்கியிருக்காங்க. தாவேக்கால எல்லாருமே எங்க போனாலும் ரீல்ஸ் போடுறாங்கன்றதா இவங்க மீது இருக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு. ரீல்ஸ் ஆச்சுன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ரீல்ஸ் மூலியமாக முதலீடுகளை ஈர்ப்பது, இல்லை ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிட்டா கூட அதையும் ரீல்ஸ் மூலியமாக தான் சொல்றாங்களேன்ற மாதிரி தான் பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கு இல்லையா சார் எண்டுன்ற மாதிரி தான் அவங்களோட ரீல்ஸ் அட்டூழியங்கள் போயிருக்குன்ற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போறேன்ற மாதிரி என்டிகே சார்ந்த தீரன் திருமுருகன் ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்காரு. இந்த ரீல்ஸ் என்பது இந்த மாதிரி மற்ற இடங்களில் நடக்குதா அது எல்லாமே ஓகே, ஆனா இது பள்ளிகளில் நடந்தா யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் இதே மாதிரி பள்ளிக்குள்ள போயிட்டு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சர்ச்சையா ஆச்சு. அதை தாண்டி எல்லாருமே பள்ளிக்குள்ள போயிட்டு அத்துமீறி தாவேகா நிர்வாகிகள் பள்ளி வகுப்பறைகள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களை புகைப்படத்தை வைக்கிறது, இது யாரு தெரியுதா, இதுதான் உங்க விஜய் மாமான்னு சொல்லுங்க, டிவிகேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கட்சியை ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயங்களா பள்ளிகளில் செஞ்சுட்டு வராங்க. அதையும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துருந்துச்சு. இப்ப சமீபத்தில் டிகே பிரபு அவர்கள் ஒரு பள்ளிக்கு போறார். அந்த பள்ளியில மாணவர்கள் எல்லாருமே டிவிகேன்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்புறாங்க. அதை அவர் அவ்வளோ ரசிக்கிறார். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். இதுவரையுமே ஒரு ஏடிஎம்கே பீரியட்லையும் இப்ப கேஸ் போட்டிருக்காருல என்டிகே சார்ந்த அட்வொகேட், அவரே என்ன சொல்றாருன்னா ஏடிஎம்கே பீரியட்லையும் டிஎம்கே பீரியட்லையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. மாணவர்கள் ஒரு அரசியல் கட்சியோட பெயரை ஒரு துதிப்பாடலா உச்சரிச்சு நம்ம பார்த்தது இல்லை. ஒரு எம்எல்ஏ உள்ள போறார், அமைச்சர் உள்ள போறாருன்னா மாணவர்கள் எதற்காக ஒரு கட்சி பேரை சொல்லணும்? இது நீங்க மற்ற இடத்துல ரீல்ஸ் எடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பள்ளியில நடக்குதுன்னா அது என்னோட குழந்தைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க. இதுக்காக நான் பள்ளிக்கு அனுப்பலையே, நான் என்னோட குழந்தை படிக்கணும்னு சொல்லி அமைச்சா அங்க அந்த குழந்தைகள் என்பது ஒரு கட்சியோட பேரை சொல்றாங்கன்னா அப்ப இது நிச்சயமா பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல மாணவர்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். தாவேகா பொறுத்தவரையுமே அவங்க மீது ஆல்ரெடி ஒரு வழக்கு என்பது இருக்கு. தேர்தல் பிரச்சார காலத்தின் போது குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நல ஆணையத்துல இருந்து ஒரு வழக்கும் இன்னும் இருக்கு. அதை சார்பாக பாத்தீங்கன்னா இப்ப பள்ளிகள்ல அரசியல் ரீதியாக, அதாவது அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்னைக்கு பள்ளிகளும் நடக்குது. சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல இந்த அரசாணை கொடுத்திருந்தார்ல, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தார்ல, அந்த மேடையில கூட பீப் சவுண்டோட ஒரு பேருரை ஆற்றிருந்தார்ல, அந்த உரை எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒளிபரப்பப்படுது. அவரோட புகைப்படங்கள் வகுப்பறையில இருக்கு. பள்ளிகள்ல அத்துமீறி டிவிகேன்னு சொல்லுங்க எங்க கட்சியை ப்ரொமோட் பண்றது தொடர்ந்து இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல விஜய் அவர்கள் நடிச்ச ஒரு பாடலை வந்து மாணவர்கள் அப்படியே மனப்பாடம்
பண்ணி ஒப்பிக்கிறாங்க. இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு நடக்காத ஒரு விஷயம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வாங்க. தாவேகாவோட எம்எல்ஏக்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியே கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுப்பீங்க, அவர் எப்படி ஒரு தனது கட்சி சார்ந்த நிகழ்வுல ஏற்பட்ட ஒரு விபரீதத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் தான் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தாங்க. இதே மதுரை கிளையில தான் விசாரணைக்கு வந்து அந்த ஜிஓவும் அவங்க ரத்து செஞ்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்குல டிவிகேவோட டி.கே. பிரபு அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 1 மாத காலம் இந்த அரசுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நீதிமன்றம் களமிறங்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு திருமுருகன் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ரீல்ஸ்க்கெல்லாம் ஒரு எண்டு இல்லையா? இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. பொதுநல வழக்கு பூர்வ விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கத்து மாநிலம், தயவு செஞ்சு கண்ணியத்தோட நடந்துக்கோங்க, எங்க ரீல்ஸ் எடுக்கணும், எங்க ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழர்களுக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயம் தான். அப்போ தொடர்ந்து தாவேகாவோட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாருமே ரீல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இடம் பொருள் ஏவலோடு அறிந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த ரீல்ஸ்ன்றதை கொஞ்சம் வெளியே வந்து நிர்வாக ரீதியாக என்ன பண்ணலான்றது தான் ஒரு முழு முயற்சியோடு மேற்கொண்டீங்கன்னா அவங்க மீது இருக்கக்கூடிய முழு விமர்சனங்களும் உடைக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தால் என்ன மாதிரியான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.